பொதுவாக அறிவியல் படித்தவங்களுக்கும் ஆன்மீகத்தை நம்புறவங்களுக்கும் இடையில் ஒரு கருத்து மோதல் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் இது அதிகமாகவே இருக்கும். நவகிரக சிலையில் பூமி, புதன், வியாழன், செவ்வாய், வெள்ளி, சனின்னு எல்லா கோள்களும் இருக்குது. அதை விண்வெளியில் இருக்க கோள்களுக்கு மொழிபெயர்த்து வச்சுருக்கீங்க. ஆனால் ராகு கேதுவை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ராகு கேது வேறு எதுவும் இல்லை, யுரேனஸ் நெப்டியூன் தான். இதுக்கு ஒரு சின்ன ஆய்வு பண்ணி எங்கிட்ட ஆதாரமும் இதை நிரூபிக்கிறதுக்கு மூலமாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரின்னு நான் சொல்ல வரல. அதில் மூட நம்பிக்கைகளும் இருக்குது. புராண கதைப்படி மகாவிஷ்ணு சொர்பானு அப்படின்ற அரக்கன் அமுதம் குடிக்க முயற்சி செய்யும்போது அவனுடைய தலையை வெட்டுறாரு. ஸோ தலையில் அமுதம் பட்டதுனால அது புனிதத்தன்மை அடையுது. இதை ராகுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ராகு போல் கொடுப்பாரும் இல்லை. கேதுக்கு உடல் பகுதி, அதுக்கு அமுதம் போகிறதுனால அந்த கெட்டத்தன்மை இருக்குது. அதனால தான் கேது போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே இந்த நிகழ்வை அறிவியலோட ஒப்பிட விரும்புகிறேன். நாசாவே சொல்றது, ஒரு மிகப்பெரிய கோள் ஒரு மோதல் காரணமாக இரண்டா பிளக்கப்பட்டு அந்த கோள் வேற எதுவும் இல்லை, யுரேனஸ் நெப்டியூன் சொல்கிறாங்க. அதனால தான் இதை ட்வின் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஐஸ் ஜெயின்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இரண்டும் ஒரே நிறத்துலையும் ஒரே வகையான பொருட்கள், அதாவது மீத்தேன் ஐஸால் ஆனது. இதுதான் அதுக்கு ஆதாரம்னு சொல்லி அறிவியல் சொல்லுது. புராண கதைப்படி உடலையும் தலையும் வெட்டுறதை பார்த்துருக்கோம். அதை அந்த மோதலோட நான் ஒப்பிட விரும்புகிறேன். ரெண்டாவது தலையும் உடலும் ஒரே வகையான பொருளால் ஆனது, ஒரே வகையான நிறத்தில் இருக்கிறதையும் இந்த யுரேனஸ் நெப்டியூன் பிளானட்ஸோடைய கலர்ஸ் அண்டு அதனுடைய மெட்டீரியல், உருவான மெட்டீரியலை வச்சு நான் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். இதை வச்சு மட்டும் யுரேனஸ் நெப்டியூன் தான் ராகு கேதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கேது ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ ராகு நல்லது செய்யுது, ஸோ கேது கெட்டது செய்யுது. நீங்கள் சூரிய மண்டலத்தில் ஒரு புள்ளியிலிருந்து பார்க்கும்போது கிரகங்களின் சுழற்சியை பார்க்க முடியறதா கற்பனை பண்ணிக்கலாம். பெரும்பான்மையான கோள்கள் எல்லாமே ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷனில் சுற்றுது, 2 கிரகங்களை தவிர. வீனஸும் யுரேனஸும் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது, மற்ற கிரகங்கள்லாம் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. பொதுவாகவே மொழியில் இந்த நேர்பதம், எதிர்பதம், நேர்ச்சொல் எதிர்ச்சொல்லுக்கு ஆங்கிலத்தில் நான், அன் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழில் ஆ அப்படின்றத பயன்படுத்துவாங்க. சூரன், ஆசூரன். ஒரு கிரகத்தின் இயக்கத்தை, அதனுடைய எதிர்த்தன்மை இயக்கத்தை சொல்றதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் ஆசூரன். அதன் அடிப்படையில் யுரேனஸ் கிளாக்வைஸில் சுற்றுது, மற்ற கிரகங்கள் ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றுது. இந்த எதிர்த்தன்மையை விளக்குறதுக்கு தான் ஒரு வேளை நம் முன்னோர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ இந்த கருத்து மூலயமா யுரேனஸ் நெப்டியூன் தான் ராகு கேது அப்படின்றத இங்கே பதிவிட விரும்புகிறேன். இது என்னுடைய ஒரு சின்ன ஆய்வு. இன்னும் இது தொடர்ந்து நிறைய வீடியோ இருக்குது. ஸோ அதையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த அறிவியல் உண்மையை நம் முன்னோர்கள் புராண கதை வழியாக நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்கன்றது புரியுது.